ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளா ஒரு பப் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பப் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் பிட்டில் இருக்கக்கூடிய கிளாத் நமக்கு பத்தாது. ஏன்னா பஃப் கொஞ்சம் நிறைய வச்சாதான் அழகாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்லீவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 இன்ச் இருக்குது அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி டோட்டலாக 7 இன்ச் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்லீவுக்கு. 2 ஸ்லீவுக்கு கனெக்ட் பண்ணுறப்போ டோட்டலாக 14 இன்ச் வச்சு நான் அந்த சேரீலேருந்து ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் 2ஆக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்லீவுக்கு தேவையான கிளாத் கிடச்சிரும். ரெடி மெஷர்மெண்ட் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் வச்சதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பஃப் இடிக்கணும், சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம பஃப் இடித்தோம் அப்படின்னம்னா பஃப் நீட்டாக அழகாக இருக்கும். பார்டர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது சைடில் ஸ்டிச்சிங்க்கு போயிடும் அப்படிங்கிறதுனால நமக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நீடில் வச்சு நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வைங்க. அதாவது ரொம்ப குட்டியாக வச்சிடக்கூடாது. 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வைங்க, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் பஃப் நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுக்கிறப்போ அது அழகாக இருக்கும். நாம் நாட்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட் பிடிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைனிங் பீஸ் வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஃப்ளீட் நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒரு சைடு ஃப்ளீட் பிடிச்சாச்சு. இன்னொரு சைடு அப்படியே திருப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளீட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிளாத் வரும். அந்த இடத்த ஈக்குவல் பண்ணி நீங்கள் இன்னொரு சைடும் இந்த மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சு ஃப்ளீட் பிடிங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஃப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அயன் எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சைடு ஃப்ளீட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். 2 பீஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சேம் சைடும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் எச்சா வந்ததுனாவோ கம்மியாக வந்ததுனாவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சேரீயோட பார்டர், அந்த பட்டுக்கரை இருக்கும் இல்லைங்களா, அது நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சென்டரை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பஃப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் சென்டர் பார்த்துக்கோங்க. இப்போது 2 சென்டரையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா பிசுறெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த பார்டர் அப்படியே திருப்பிட்டு அந்த பார்டர் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். மறக்காமல் படிமான தையல் போட்டுருங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவ் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கோல்டன் லேஸ் எடுத்து அந்த படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கே நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சிம்பிளான லுக்கு கொடுக்கும், சரிங்களா? பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், அதுக்காக தான். எப்பவும் ஸ்லீவோட எண்டில் நம்ம இந்த மாதிரி லேஸ் வைக்காம கொஞ்சம் ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அதோட லுக் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்லீவ்க்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பார்டர் இருந்தா போதும். ரொம்ப பெருசா இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா, இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால, அந்த பார்டர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தா நீட்டா இருக்கும். இதுவே நம்ம எல்போ வைக்கிறோம் அப்படின்னம்னா, அந்த சாரியோட பார்டர் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஆனா, இது வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால, நான் ஒரு ஸ்கேல் லைனுக்கு மட்டும் நான் அந்த பார்டர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயிண்டா இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, பார்டர்ல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் லைன் ஒரு 1/2 இன்ச் வந்து வேணும். லைன் போட்டிருக்கிறதுலருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் லைன் விடுறோமோ, அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்க போதும். அதே மாரி பார்டரோட சென்டர் லைனையும் வந்துட்டு நீங்க நாட்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு சென்டர் லைன் அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா தான், பஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? லைனிங் பீஸ்ல ஸ்லீவ். அத வந்து அப்படியே பதிச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பார்டர் லைன் வந்து தைச்சுட்டு, அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் திருப்பி, லைனிங் பீஸ் மேல வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைனிங் பீஸ் அப்படியே உள்ள திருப்பி நம்ம வந்து எண்டுல ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பட்டுக்கரை அப்படிங்கிறதுனால, படிமான தையல் போட்டோம் அப்படின்னா, நல்லா அமர்ந்து நீட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா தூக்குன மாரி இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து எப்பவும் போல நம்ம ஸ்லீவ் வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளீட் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா, இன்கேஸ் ஆப்போசிட் சைட்ல திரும்பிருச்சு அப்படின்னா, மீண்டும் நம்ம வந்து பிரிச்சு தைக்கிற மாரி இருக்கும். அதனால கரெக்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிறலாம். லைனிங் பீஸ்ல வந்து எப்பவும் நீங்க ரெடி மெஷர்மென்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்றப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா அழகா வந்து நம்ம பப் ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கஸ்டமருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ரூ. 600 சார்ஜஸ் பண்ணுனேன். ப்ளவுஸ்க்கு பேக் சைட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளா ஒரு பேட்ச் ஒர்க் குடுத்து நான் வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.